வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவின் அதிர்வேட்டுக்கள், அமித்ஷா வச்ச ஆப்பு, டெல்லியில் ஏமாற்றம், தோல்வியில் முடிந்த டெல்லி பயணம், சோகத்துடன் சென்னை திரும்பிய முதல்வர் சி ஜோசப் விஜய். இவற்றை தான் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோங்க. அதிமுகவுடைய அதிர்வேட்டுக்கள் என்ன? ஏன்னா விஜய் அவர்கள் தமிழகத்தில் பண்ணுகின்ற அரசியலை அதிமுக ரசிக்கவே இல்லை, பாஜகவும் ரசிக்கவே இல்லை. பாஜகவுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்தில் என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவும் இல்லை, திமுக விழுந்தது தான், மீண்டும் எழுந்து வர வாய்ப்பே இல்லை. திமுக கூட்டணி இல்லாம தேர்தலை சந்தித்த வரலாறே கிடையாது. அதனால திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட்டணி இல்லாத காரணத்தினால சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏன்பா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு ஏகப்பட்டவை செலவு பண்ணிட்டோம், உள்ளாட்சி தேர்தலுக்கு நாங்கெல்லாம் போட்டியிடல அப்படின்னு திமுக கிட்ட வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்று அவங்க நல்லா தெரியும். அதனால திமுக தமிழகத்தில் விழுந்து போட்டோம். அது மட்டும் இல்ல, விஜய்க்கு விழுந்திருக்கின்ற வாக்கு திமுக வாக்குகள் தான். திமுக தான் சிறுபான்மையர் வாக்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தது. அதே மாதிரி பட்டியல் இனத்தவருடைய வாக்குகள் திமுகவு தான் எழுதியே கொடுத்துடலாம். அது திருமாவளவன் அவர்களே பல முறை பதிவு செய்திருக்கின்றார். எங்களுக்கு 100% சிறுபான்மையரும் பட்டியல் இனத்தவரும் ஓட்டு போட்டாங்க, அதன் காரணமாகவே நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களே அழுத்தம் திருத்தமா சொல்லுவார். அதோட மோடி எதிர்ப்பை திட்டமிட்டு கட்டமைத்தோம், அதனால நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கு 3 வாக்குகள், 1 மோடி எதிர்ப்பு, 2 சிறுபான்மையர்கள், 3 பட்டியல் இனத்தவர். இந்த 3 வாக்கு இப்போ அப்படியே நகர்ந்து எங்க போயிருக்குது? விஜய் கிட்ட போயிருக்குது. அப்போ திமுக விழுந்தே போட்டோம். ஆனா திமுக காரங்க எழுந்து வரதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கூட்டணி அமையுமா என்று பார்க்கும்போது, கூட்டணி நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு திமுக நினைக்குது. அதற்காக சமீப காலமாக பாஜகவுடைய செயல்பாடுகளை திமுக விமர்சனம் பண்ணாம இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றமா இருக்கலாம், அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தருடைய பிரச்சனையா இருக்கலாம், அப்புறம் மேகதாது பிரச்சனையா இருக்கலாம், அதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனையா இருக்கலாம், இந்த நிதி பிரச்சனையா இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு எதிராக இதுவரைக்கும் திமுகவினர் பெருசா குரல் கொடுக்கவே இல்லை. திமுக கூட்டணியில் இருந்து இன்னைக்கு தவேகா கூட்டணிக்கு இடம் மாறி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களும் விசிகாவும் மற்றும் சில இஸ்லாமிய இயக்கங்களும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா தனியா ஆர்ப்பாட்டம் நடத்துச்சுங்க இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு. ஆனால் திமுக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பெருசா கண்டிக்கவும் இல்லை, ஏன்னா அனுதினமும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் திமுக அமைதி காக்குது. திமுக அமைதி காப்பினுடைய பின்னணி என்ன? எல்லாமே பாஜகவுடன் கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு திமுக நினைக்குதுங்க. ஏன்னா கூட்டணி இல்லை என்றால் அவங்களால எழுந்தே வர முடியாது. வாக்குகளையும் விஜய் களவாடி விட்டார், அப்புறம் எப்படி எழுந்து வர்றது? அதனால பாஜகவுடன் நெருக்கம் காட்டுறதுக்காக ஆசைப்படுறாங்க. ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் திமுக விழுந்ததாகவே இருக்கட்டும், அவங்க எழுந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக புத்தியை காட்டுவாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்லிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி போடுவாங்க. ஆனால் கூட்டணிக்கு வந்துட்டு பிறகு தொல்லை கொடுப்பாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாஜகவுடைய எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது பாஜகவுக்கு பெரிய மன வருத்தம். அதனால ஒருபோதும் சரி இனிமே திமுகவை தமிழகத்தில் வளர விடக்கூடாது அப்படி முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் 2029க்கு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி தேவைங்க. ஏன்னா இந்த முறை அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால பாஜக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியல, பொது சிவில் சட்டம் கூட கொண்டு வர முடியல. அவங்க அப்படியே முடங்கி போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், எந்த முடிவும் எடுக்க முடியல. அதனால மொத்தமாக பாஜகவுடைய கைகள் உடைந்த மாதிரி இருக்குது பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால. அதோட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தாங்க, மாநிலங்களுடைய தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லாமே பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால, 3ல் 2 பங்கு ஆதரவு இல்லாத காரணத்தினால அந்த மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டது. ஸோ அதனால 2029 தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரிய கூட்டணி வேணும். அந்த கூட்டணி அதிமுக இருந்தா சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுக பலவீனம் அடைந்திருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால்
நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கிட்ட கணிசமான தொகுதி வாங்கலாம். ஏற்கனவே 5 தொகுதி தானே கொடுத்தாங்க, இந்த முறை 10 தொகுதியா வாங்கலாம். அதிமுக பலவீனம் அடைந்து இருப்பதனால பாமக அதிமுக விட்டு போகவே போகாது. ஏன்னா திமுக எதிர்ப்புல பாமக வலுவா இருக்கிறது. என்னதான் ஏவா வேலும், KN நேரும், சேகர்பாபு அவர்களும் ஸ்டாலின் அவர்களை திசை திருப்பி விட்டார்கள். ஸ்டாலினுக்கு பாமகவுடைய கோரிக்கை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நிறைவேற்றிருப்பாரு அப்படின்னு தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு ஆதரவாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினாலும் ஒருபோதும் திமுகவுடைய துரோகத்தை மன்னிச்சுட்டு அந்த கூட்டணிக்கெல்லாம் பாமக போகுமா என்றே தெரியாது. அதனால பாமக, பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னைக்கு கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது அதிமுக இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆபத்தில் இருக்கின்ற போது கூட இருப்பது தான் நல்ல நட்புக்கான அழகு. அதனால நாங்க அதிமுகவுடன் இந்த கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுக கூட்டணியில் இருக்குது. இன்னும் சில கட்சிகளை கண்டிப்பா நம்ம எடப்பாடியார் சேர்ப்பாரு. அது ஒரு மெகா கூட்டணியா இருக்கும். ஒரு பக்கம் தவேகா, ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கும். அதனால 2029 அதிமுக வலிமையா எழுந்து வரும், வாக்குகள் மூலமாக மந்திரத்தை செய்து முடிக்கும் அப்படின்னு பாஜக நினைக்குது. ஆனா அமித்ஷா திட்டத்துக்கு எதிராக தவேகா செயல்படுவது போல அமித்ஷா நினைக்கின்றார். அதிமுக 5 ஆண்டு காலம் தோல்வியடைந்து 2வது முறை தோல்வியடைந்ததனால தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தியினாலும் 2வது தொடர் தோல்வியினாலும் பதவியில் இருந்தவங்க பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்ற காரணத்தினாலும் நிறைய செலவு செய்திருப்பதனால என்னடா கையில் பணம் இல்லையே, இப்போ எம்எல்ஏவா இருந்தாலும் சரி வருமானம் எப்படி பார்க்கறது அப்படின்ற அச்சத்தினாலும் பணமும் வருது பதவியும் வருது என்பதனால ஆசை வார்த்தை சொன்ன ஆது அர்ஜுனா அவர்களுடைய உத்தரவாதத்தினால அதிமுகவில் இருந்து பல பேர் அணி தாவினார்கள். இப்படி அணி தாவனவங்களை கொஞ்சம் சமயோசித்த புத்தி காரணமாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவங்கள அதிமுகக்குள்ள கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ சி விஜயபாஸ்கரும் சிவி சண்முகம் மட்டும்தான் எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி எல்லாமே அதிமுகவில் செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது 25 எம்எல்ஏக்களே தவேகா பக்கம் இடம் மாறினதுனால அதிமுகவினுடைய கீழ்மட்ட கட்டமைப்பானது அப்படியே தவேகாவுக்கு தாவுது. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து கொத்தாக இந்த 25 பேர் தவேகா மீது நம்பிக்கை வச்சு அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்ததுனால அதிமுக அவ்வளோதான் பழகுது, சோழி முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்து செல்லுகின்றார்கள். அப்படி நகர்ந்து செல்வது நம்ம அமித்ஷா அவர்கள் 2029 அதிமுகவை பலமாக கட்டமைப்போம், திமுக விழுந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். ஆனால் அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய இந்த ஆது அர்ஜுனாவுடைய செயல் காரணமாக அமித்ஷா காண்டாயிட்டார். அதனால நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது நிறைவேறாம போச்சு. இங்கிருந்து அதிமுக சொல்லிட்டாங்க, நீங்க ஜோசப் விஜய் அவர்களை சந்திப்பீங்க, கை குலுக்குவீங்க, மகிழ்ச்சியை தெரிவிப்பீங்க, அப்புறம் என்ன நிதி வேணுமோ அதை கொடுப்பீங்க, உங்களுக்கு தேவை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், உங்களுக்கு தேவை உங்கள் திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு யாராவது ஒரு ஆட்சியாளர் தேவை. ஜோசப் விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க போகிறாரு அப்படின்றதுக்காக ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்தால் அவங்கள நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் நீங்களும் அவரை கண்டிக்க மாட்டீங்க. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. மொத்தத்தில் ஜோசப் விஜய் வச்சு தான் சட்டமாக இருக்கும். கூட்டணியில் இருந்து நாங்கள் என்ன பலனை பெற்றோம், உங்களை சேர்த்ததுனால தான் தோல்வி அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்கான். இருந்தாலும் உங்களை முதுகில் தூக்கிட்டு சுமந்தோம், ஆனால் எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க, குறைந்தபட்சம் விஜய் அவர்களையாவது சந்திக்க வேண்டாம் அப்படின்னு அதிமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால தான் நம்ம மோடி அவர்கள் கூட விஜய் இடத்துல அதிகமான நேரம் பேசலை. 2வது அதிமுக கோபித்து கொள்ளும், ஏற்கனவே அதிருப்தியை வெளிப்படுத்திட்டார்கள். அதனால நம்முடைய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் கேரளா சீஃப் மினிஸ்டர் சந்திச்சார், கோவா சீஃப் மினிஸ்டர் சந்தித்தார், வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வந்தவங்க எல்லாம் சந்திச்சார். ஆனா விஜய் அவர்களை சந்திக்கவே இல்லை. இதுக்கு காரணம் அதிமுக மனம் புண்பட்டு விடக்கூடாது. நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தொடர்ச்சியாக குழப்பத்தில் இருக்கின்ற போது நாம ஜோசப் விஜயை வர வைத்து குழாவக்கூடாது. அப்படி குழாவினோம் என்றால் அது அதிமுக இன்னும் கோபப்படுத்தும்.
நம்முடைய 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நம்முடைய இலக்குக்கும் அது ஆபத்தாக இருக்கும் அப்படின்றதுனால அதிமுக டெல்லிக்கு அதிர்வேட்டை கிளப்பிச்சு அந்த அதிர்வேட்டானது நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஆப்பாக மாறிச்சு. ஸோ டெல்லி வரைக்கும் சென்று உள்துறை அமைச்சரை சந்திக்க முடியாதது விஜய் அவர்களுக்கு ஒரு சோகத்தை தந்தது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. விரக்தி அடைந்துட்டார். கேரளா சீஃப் மினிஸ்டரை விட வேணாம் மட்டமான ஆள். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் பரம எதிரி பாஜகவுக்கு, அவனே சந்திக்கிறான். நாங்களாம் என்ன அதிமுகவுக்கு தானே எதிரி, எங்களை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜோசப் விஜய் அவர்கள் கதறி கொண்டு வருகின்றார். காங்கிரஸ் உள்ளே வந்ததுனாலே பாஜக கடுப்பேறி இருக்குது, தவேகாவுடன் கூட்டணி வச்சதுனால. இப்போ அதிமுக உடைச்சிருப்பதுனால அதிமுக அழகாக சொல்லிட்டாங்க, நீங்கள் விஜய் அவர்களை சந்திச்சிங்கன்னா அப்புறம் கூட்டணி இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. அதனால் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போனதுனால பெருசாக தமிழ்நாட்டுக்கு பயனில்லை, எந்த அமைச்சரையும் அழைச்சிக்கிட்டு போல. இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக முடிந்த ஒரு சந்திப்பு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. கோலாகல சீனிவாஸ் அவர்கள் கூட அதான் சொல்லியிருக்காரு, டெல்லி பயணமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபத்தை கொண்டு வந்தது, விஜய்க்காவது லாபமாக இருக்கணும், இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக லாபம் இருக்கணும். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஸோ தோல்வியில் முடிந்த இந்த சந்திப்பை பற்றி விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட என்னென்னு விளக்குவார். அதனால தான் சரி, தேர்தலுக்கு முன்பும் பத்திரிகையாளர் சந்திக்கல, இப்போது டெல்லியில் போய் சந்திப்பு நிகழ்த்தி விட்டு வந்த பிறகும் டெல்லியில் நான் யாரை சந்தித்தேன், அந்த சந்திப்பானது எப்படி இருந்தது, ஆரோக்கியமாக இருந்ததா, மனக்கசப்புடன் இருந்ததா, நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டார்களா, எதை பற்றியுமே இல்லாமல் டெல்லி சந்திப்பை பற்றியும் வைத்த கோரிக்கை பற்றி மட்டுமே அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். செய்தியாளர்கள் மத்தியில் பிரதமர் என்ன உறுதியளித்தார், என்ன கோரிக்கை வச்சுங்க, அவர் நட்பா பழகினாரா, எந்த விஷயமும் தெரியல, அறிக்கை மட்டுமே விட்டுட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. அதனால் இந்த சந்திப்பு தோல்வியாக இருப்பதனால பத்திரிகையாளர்கள் கூட நம்முடைய ஜோசப் விஜய் அவர்களால் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா டெல்லிக்கு எந்த முதலமைச்சர் போனாலும் சரி, பிரதமரை சந்தித்தாலும் சரி பேட்டி அளிப்பார்கள். ஆனால் இவங்க பேட்டியே அளிக்கல. அப்போவே பார்த்துக்கலாம், அதிமுக அதிர்வெட்டு கிளப்பியாச்சு, அமித்ஷாவும் சம்மதிச்சிட்டாரு. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரக்தியுடன் வெளியேறி தமிழகம் வந்திருக்கின்றார். என்ன அடுத்த கிட்ட அரசியல் நிகழ்வில் நடக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.